Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 50 செம்மையான ட்ரெண்டிங்ல உள்ள இங்கிலீஷ் ஃபாண்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஹார்ட் ஸ்டைல் உள்ள ஃபாண்ட் எல்லாம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாம் மோஸ்டா இதுல கவர் ஆயிருக்கு. சோ இந்த டாப் 50 ஃபாண்ட்டை மறக்காம டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணனும், எப்படி யூஸ் பண்ணனும்ன்ற A to Z இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா just subscribe பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் 3 லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க லிங்க் வந்து இந்த டாக்குமெண்ட், அதாவது இப்போ கொடுத்துருக்க டவுன்லோட் லிங்க்கு. செகண்டாக கொடுத்துருக்க லிங்க் வந்து 𝐻𝐶 இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. மூணாவதாக கொடுத்துருக்கு வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன், இப்போ இருக்க அட்வான்ஸ் வெர்ஷன், ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டாக இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுவோம். அதாவது கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இங்கே வந்து ஃபாண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அப்படியே லைட்டாக படித்து பார்த்து கீழே வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கிளிக் ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் ஹியரை கிளிக் பண்ணுங்கள். அகைன் உங்களுக்கு வேறு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அகைன் நாங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் ஹியர்னு இன்னொரு பட்டன் இருக்கும், டவுன்லோட் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை அகைன் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆட் ஒன்று வரும். ஆடை வந்து ஜஸ்ட் மேலே இருக்க அந்த இன்ட்டு மார்க்கை கொடுத்து கேன்சல் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆட்ஸ் வந்துச்சுனாலே ஜஸ்ட் கேன்சல் பண்ணாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரோம் இல்லாமல் இல்லை ட்ராப் பாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வரும், இல்லைனா வராது. இல்லைனா டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் உள்ள போயிடும். ஸோ இப்போ நம்ம க்ரோம் உள்ள போயிருக்கு. இந்த மாதிரி வரும் கைஸ். இதில் மேலே ஒரு இன்ட்டு மார்க் ஒன்று இருக்கும். அந்த இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கடைசியாக இருக்க ஒரு கண்டினியூ டு வெப்சைட் ரெண்டுத்தில் எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். நான் இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் கைஸ் வரும். இன்கேஸ் நீங்கள் டெஸ்க்டாப் சைட் மோட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ மேலே இருக்க 3 டாட் பட்டன் ஃபஸ்ட்டாக இருக்கல, அதில் ரெண்டாவது இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்ற இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால் டவுன்லோட் ஆகின்னு காட்டுது. நான் கேன்சல் பண்ணிடுறேன். உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோடாக அந்த செக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகே கைஸ், ஃபைன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்துடும் கைஸ். இப்போ நான் கொடுத்துருக்க 50 ஸ்டைலான ஃபாண்ட்டை நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்தோன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அதனால தான் இப்போ நான் ஒரே ஃபோல்டரில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் 50 ஹாட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதான் ஸ்டார்டிங். இப்போ நம்ம டவுன்லோடு தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 𝐻𝐶 ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். கைஸ், இந்த 𝐻𝐶 ஃபைலில் நீங்கள் ரொம்ப குழம்ப வேணாம். ஜஸ்ட் உங்களோட மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் தான் இங்கே இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்டாக இருக்க டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணதால் டவுன்லோட் ஆப்ஷன் உள்ள போயிடலாம். இப்போ இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்கும், நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி இங்கே இருக்க சாஃப்ட் பைனா வரிசைப்படுத்துகிற மாதிரி அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்க டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் DESC அப்படின்னு இருக்கும், டிசெண்டிங், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணிங்களோ அது ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட்டை தேடலாம். ப்ளீஸ் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். ஃபைல்ஸை விட்டுட்டு அடுத்து டாக்குமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே தான் எனக்கு டாக்குமெண்ட் ஆரம்பிக்குது. நான் டவுன்லோட் பண்ண டாப் 50 ஹாட் ஸ்டைல் ஃபாண்ட் இங்கே தான் இருக்குது. அதை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ்ஸில் ஜஸ்ட் ஒரு செலக்ட் தான் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஆரோ மார்க் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ அகைன் நம்ம மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி கிரியேட் நியூ அப்படின்ற அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போ நியூ ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோல்டர் ஏதாவது ஒரு நேமை கொடுங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி ஃபோல்டர் நேமை கொடுத்து ஜஸ்ட் ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புது ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி கொடுத்த நேமை கொடுக்கக்கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டேன். இப்போ கீழே அந்த ஏரோ மார்க் அப்படியே இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே இதாகிடும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம அந்த 50 ஃபாண்ட்டாக இருக்கிறது வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். பட் அது வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா டாட் ஜிப்னு இருக்குல்ல, அதை ஜிப் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்டாக வீடியோ எடிட்டிங் இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து அதை TTFக்கு மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க மல்டி செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து மேலே இருக்க இந்த டபுள் டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க செலக்ட் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் கீழே இருக்க அந்த டிக் மார்க்கை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணால் நடுவில் ப்ளூ கலரில் ஏதோ ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை
தேர்டில் இருக்க ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி க்ரியேட் ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டர் கொடுத்துடலாம். ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஒரிஜினல் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். அதுதான் கன்ஃபார்மாக இதுன்றதால இப்போ நம்ம கீழே இருக்க அந்த டபுள் ஏரோவை கிளிக் பண்ணால் டோட்டலாக உங்களுக்கு அந்த ஜிப் ஃபார்மேட்லேருந்து டிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். இப்போது அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்ற இந்த செலக்ட் பட்டனை கொடுத்து ஸ்கிப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்ளை டு ஆல் கொடுத்து அப்படின்னு இல்லை ரீப்ளேஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ எதுக்கு எனக்கு இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். அதனால் மறுபடியும் நீங்கள் ஃபோல்டர் ஓவர் ரைட் பண்ணுறதால இந்த மாதிரி காமிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட எனக்கு எல்லா ஃபாண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இம்போர்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஈஸியாக ஆகிடும், இவ்வளோ டைம் உங்களுக்கு எடுக்காது. அதனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகே கைஸ், இப்போ மொத்த ஃபோல்டராக உங்களுக்கு அழகாக வந்துடுச்சு டிடிஎஃப் ஃபார்மேட்டில். இப்போ பார்த்தாலே தெரியும் டிடிஎஃப்னு இருக்கும், அப்புறம் சிலது வந்து ஓடிஎஃப்னு இருக்கும். ரெண்டுமே வந்து ஓகேவான ஃபார்மேட் தான். இப்போ நம்ம டேரெக்டாக வெளியே வந்துடலாம். ஃபைன், இப்போ நம்ம 𝐻𝐴RK ஃபைலில் வேலை முடிஞ்சிச்சு. பட் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கவனிச்சிக்கோங்க ஒரு தடவை. டவுன்லோடில் வந்து நம்ம டவுன்லோட் சேவ் பண்ணி வச்சு இந்த ஃபோல்டர் நேம் வந்து டாப் 50 ஃபாண்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபாண்ட் அப்படின்றதுக்குள்ளே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பிக்சார்ட் அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி மேலே இருக்கும். இப்போ கீழே ஏரோ மார்க் மாதிரி ஒன்று காமிக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஃபாண்ட்டோட இடம் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் ரீசெண்ட் மை ஃபாண்ட் ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும். டிஸ்கவர் இருக்க இடத்துல ப்ரீமியமில் நீங்கள் என்னென்ன டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதில் டிஸ்கவரில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ரீமியம் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ப்ரீமியம் எல்லாத்துலேயும் வேலை செய்யாது. ப்ரீமியம் வெர்ஷன் பிக்சார்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான் வேலை செய்யும். அதோட டவுன்லோட் லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் 3rd லிங்க்கில் இருக்குது. ஸோ அதையும் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்க ப்ரீமியமில் நிறைய விதமான ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஏதாவது ஒரு ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணாலும் அதுக்குள்ளே நிறைய விதமான ஃபாண்ட் இருக்குது. இப்போ சைடில் இருக்க அந்த டவுன்லோட் ஆப்ஷனை ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ வித்தின் செகண்டில் டவுன்லோட் ஆகிடும். இதுலேயே உங்களுக்கு நிறையான ஃபாண்ட்லாம் கவர் ஆகிடுச்சு. பட் டிஃப்ரெண்ட்டான ஹார்ட் ஸ்டைல் ஃபாண்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மை ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஆட் ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இது சென்டராக இருக்கும். சென்டராக இருக்க ஆட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். ஸோ ஆட் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைடில் இருக்க 3 லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ரீசெண்ட் இமேஜ் வீடியோஸ் ஆடியோஸ் டவுன்லோட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா STKன்னு இருக்கும். உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன்லோடுக்கு கீழே இருக்க இந்த ஆப்ஷன், அதாவது உங்களோட மொபைலில் இருக்க ஃபைலோட ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மொபைலில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் ஆல்ஃபபெட் ஃபார்மேட் தான். இப்போ டவுன்லோடு எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ABCDயில் தான் டவுன்லோடு. ஸோ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே வந்து என்ன சேவ் பண்ணி வச்சுருந்தோம், டாப் 50 இங்கிலீஷ் ஃபாண்ட் 2023 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இன்கேஸ் உங்களுக்கு அதை தேட முடியல அப்படின்னா இங்கே இருக்க மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்க சாஃப்ட் பை அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நியூவஸ்ட்டு ஃபஸ்ட் அப்படின்ற இந்த 3rd இருக்க ஆப்ஷனை கொடுங்க. மாடிஃபைடு நியூவஸ்ட்டு ஃபஸ்ட், புதுசாக இது பண்ணும்போது அது ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்திருக்கும். இப்போ டாப் 50 ஃபாண்ட் இங்கிலீஷ் 2023 அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபாண்ட், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஜிப் ஃபார்மேட் வேலை செய்யாது. ஸோ ஒரிஜினல் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுவோம். அந்த ஜிப் ஃபார்மேட்டை நீங்கள் டிலீட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஜிப் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா OTF அப்புறம் TTF அப்படின்னு சொல்லி இந்த இதில் உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம ஒரே இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். மேலே இருக்க 3 டாட் ஐக்கானை மறுபடியும் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். மொத்தமாக இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபோல்டர் மட்டும் செலக்ட் ஆகலை, அது செலக்ட் ஆகாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க செலக்ட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக எல்லா ஃபாண்ட்டும் உங்களுக்கு இதில் இம்போர்ட் ஆகிடும். வித்தின் செகண்டில் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான என்னோடய கலெக்ஷன்ஸ். இது ஹார்ட் ஸ்டைலில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுன்னு பார்த்தேன். நிறைய ஹார்ட் ஸ்டைல்லாம் இருக்குது. சில ஹார்ட் ஸ்டைல் வந்து இந்த பிக்சார்ட் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் ஆகாது. அதனால் நீங்கள் வேறு ஒரு அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணலாம். கெயின் மாஸ்டர், இன்ஷாட் இந்த மாதிரி. பட் நிறைய ஹார்ட் ஸ்டைல் இந்த மாதிரி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஹார்ட் ஸ்டைல் என்னென்ன இருக்கும் நான் அதை ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. இன்கேஸ் இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா அடுத்ததும் ஃபாண்ட் வீடியோ தான் பார்க்கலாம் எப்படின்னு. இப்படி பார்க்குறது அங்கே ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த ஃபாண்ட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹார்ட்டுக்கு அதாவது எது கேப்ஸ் லெட்டரில் இருக்கோ அதுக்கெலாம் வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், டேக் கேர்.